கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்கிறோம். அடுத்ததாக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இன்றைக்கு 28ஆம் தேதி 1வது மாசம், ஜனவரி மாசம் 2026. இன்றைய தினம் என்னுடைய அருமையான அன்பு மனைவி, என்னுடைய துணைவியார் கர்த்தருக்குள் மரித்த நாள். இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் இதே 28ஆம் தேதியிலே அவர்கள் 27ஆம் தேதி இரவிலே அவர்கள் மரித்தார்கள். 28ஆம் தேதியிலே அவர்களை அடக்கம் பண்ணினோம். இன்றோடு ஆண்டுடைய கிருபையினால் 17 ஆண்டுகள் ஆகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் கர்த்தருக்குள் கடந்து போனாலும் இந்த 17 ஆண்டுகள் சுதந்திரம் தேவனோடு சஞ்சரிக்க, தேவனுடைய சத்தியத்தோடு சஞ்சரிக்க, தேவனுடைய ஊழியத்திலே சஞ்சரிக்க, இன்னும் தேவனுக்காக நிலைத்திருக்க இந்த சிறியவனும் எளியவனுமாக அடியானுக்கு கர்த்தர் கிருபையும் தயவும் பாராட்டி இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாய் அந்த கர்த்தருடைய அந்த சுதந்திரம் கிருபையிலும் அந்த பரிசுத்தத்திலும் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாவற்றிலும் ரொம்ப தூய்மையானவன் என்று சொல்லுவதற்கு எவ்விதத்திலும் எனக்கு அருகதையும் தகுதியும் கிடையாது. ஆனாலும் நான் தேவனுடைய சன்னிதானத்தை சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும் நான் அதுக்கு விலகி, அதுக்கு ஓடி, அதுக்கு தப்பி, வந்தவைகளை வெறுத்து, அப்புறம் சுதந்திரம் நிறைய காரியத்திலிருந்து விட்டு விட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய கிருபையில நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். எதுக்காக? மனைவி இறந்த நாளுக்காக கிடையாது. அவங்க இறந்தாலும் கிட்டத்தட்ட அவங்க சுதந்திரம் இறக்கும் போது 2 பிள்ளைகளுமே ரொம்ப சின்ன பிள்ளைகள். அப்போ சுதந்திரம் இறந்த ஒரு வாரத்திலேயே எல்லாரும் விலகிட்டாங்க. அவங்க இறந்திருக்காங்க. இறந்த இடத்துல கிட்டத்தட்ட 8000 முதல் 10,000க்கு அதிக மக்கள் வந்தாங்க. அப்போ அந்த கன்னியாகுமரி காஷ்மீர் ஹைவே ரோடு ஃபுல்லா பிளாக் ஆச்சு. அப்புறம் வாகன போக்குவரத்தெல்லாம் நின்றது. அப்புறம் 300-400க்கு அதிகமான ஊழியக்காரர்கள் திரளாய் வந்து நின்றிருந்தார்கள். இப்படி எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா நடந்தது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான 8,000 to 10,000 பேர் வந்திருந்தாலும் அது பெரிய ஒரு ஏமாற்றம். என்னன்னா, ஏன் சார்பா எனக்கு ஆதரவா என் குடும்பத்திலிருந்து ஒரே ஒரு நபர் கூட கிடையாது. என்னுடைய அண்ணனோ, என்னுடைய அக்காவோ, அண்ணன் பிள்ளைகளோ, சோதர அக்கா வீட்டுக்காரரோ, மற்ற சோதர சொந்தக்காரர்களோ ஒருவரும் அன்னைக்கு வரல. யாருமே கிடையாது. ஆனா எனக்காக வந்த ஜனத்திரள் பல்லாயிரக்கணக்கான. கர்த்தர் நல்லவே. அப்படி ஆண்டோடைய கிருபையினால் அதை சந்தித்து, அந்த மரணத்தை சந்தித்து, அதுக்கப்புறம் ரொம்ப மகிமையாய் அந்த அடக்க ஆராதனை நடத்தினோம். அதுல கர்த்தருடைய மேகம் இறங்கி வந்தது. ஆவியால் பலமாய் கிரியை செய்தார். அதன் பின்பு பிள்ளைகளை பார்த்து பராமரிச்சேன். ஒரு கட்டம் வரும்போது மனைவியின் வீட்டார் எல்லாரும் விலகிட்டாங்க. ஒன்றும் இல்லை, சில நேரம் வீட்டுல 2 பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க. நான் வெளியில மீட்டிங் போயிட்டு வந்தாதான் சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும், வீட்டு வாடகை கொடுக்கணும், பள்ளிய ஸ்கூலுக்கு சேர்க்கணும், அந்த பொருளாதாரத்தை சந்திக்கணும். அதனால பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு நான் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போவேன். கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிட்டு தூர இடங்கள் போனாலும் பகலோ சாயங்காலமோ ராத்திரியோ உடனே ஏதாவது வண்டி எடுத்துக்கிட்டு நைட்டு 12:30 மணி 2 மணிக்கு வருவேன். வந்த 2 பிள்ளைகள் வீட்டுல தனியா இருப்பாங்க. அப்படியே கிறங்கி கிருவிருத்து போயிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப வாடி சோர்ந்து படுத்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தட்டி எழுப்பி அப்புறம் சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டு கொண்டு வந்து தாய் சொல்லம் கொடுத்து விளையாட வச்சு பேசி இப்படியே எடுத்து, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் இவங்களை ஒரு இடத்துல நிலையா படிக்க வைக்க முடியல. நாசரியத்தில் படிக்க வச்சேன், சிவகாசியில் படிக்க வச்சேன், திருத்தங்கல்ல படிக்க வச்சேன், பண்ருட்டியில படிக்க வச்சேன், பாண்டிச்சேரியில படிக்க வச்சேன். நிறைய இடங்கள் மாற வேண்டி. ஏன்னா பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பாதுகாக்க ஆள் இல்லை, அவங்களை தாங்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. நிறைய சூழ்நிலை. அத்தனை இடங்களுக்கு இவங்களை கூப்பிட்டு அலைஞ்சுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போய் 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 சேர்த்து பல சூழ்நிலை தாண்டி ஆண்டோடைய கிருபையினால
அப்புறம் அவங்கள படிக்க வச்சு ஒரு கட்டம் வரும்போது நாசரியத்துல 2 பிள்ளைகளை கொண்டு போய் மர்காசி ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. அப்புறம் அவங்களுக்கு சின்ன வயசு, ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. போகும்போது அங்க கடைசியா அங்க இருந்த ஒரு ஊழியக்கார தாயார் அவங்கள்ட்ட பழகி அவங்க வீட்டுல தங்கி வாரத்துக்கு ஒரு முறை போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில அவங்க வீட்டுல வச்சு துவைச்சு அங்கேயே காய போட்டு திரும்ப கொண்டு வந்து அங்க கொடுத்துட்டு அப்புறம் வருவேன். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பின்பு இளைய பையன் பன்ருட்டியில, மூத்தவர் பாண்டிச்சேரியில சேர்த்தாச்சு. இப்ப இவங்களை பார்க்க போகணும்னாக்கா நேரம் போய் பார்த்தோம், கிளம்பி வர முடியாது. அதுக்காகவே முன்னாடி போய் ஹோட்டல்ல ரூம் போட்டு நான் தங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார்ல காலேஜில் பெர்மிஷன் வாங்கி உள்ள போய் பார்த்து பிள்ளைகளுக்கு வேண்டிய செஞ்சுட்டு வெளியில கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து வேண்டிய உதவி எல்லாம் பண்ணி என் ரூம்ல தங்க வச்சு பராமரிச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு அப்புறம் திரும்பி வருவேன். ஒரு கட்டம் வரும்போது நாசரியத்துல ஒரு பிள்ளை, பாண்டிச்சேரியில ஒரு பிள்ளை. இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. 4 மாவடி பக்கத்துல நாசரியத்து. இது பாண்டிச்சேரி தமிழ்நாட்டின் அந்த பக்கம் இன்னொரு மாநிலம். இதுக்கும் அதுக்கும் அலைய வேண்டிய நிர்பந்தம் இப்படி எல்லாம் இருந்தது. இவைகளையும் பார்த்து இவ்வளவு 500,000 கிலோமீட்டர் பிரயாணங்கள் ராத்திரி எல்லாம் பிரயாணப்பட்டு அவங்க வேண்டிய மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு போய் எல்லாம் பண்ணி நடத்தி அதுக்கிடையில என்னுடைய கூட்டங்களை நடத்தி எனக்கு ஒரு மீட்டிங்ஸ் நான் விட்டது கிடையாது, ஊழியங்களை விட்டது கிடையாது. எனக்கு வர்ற நூற்றுக்கணக்கான போன் கால்ஸ் ஒன்னையும் மிஸ் பண்றது கிடையாது. எல்லாத்தையும் ரொம்ப அன்பா பேசி பரிவா பேசி அவங்களை ஜனங்களை திருப்திப்படுத்தி இப்படி நெடும் போராட்டம், நெடும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சு இடையில கல்வி நிறுவனங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு நபரா இருந்து கர்த்தருடைய கிருபையினாலே தாண்டி 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 பிள்ளைகளை யோசிக்க விடாம, கவலைப்பட விடாம, ஒரு நாளும் ஏங்க விடாம, இது இல்லை, இது கிடைக்கல, இது வாங்கி தரல நிலைமையே இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஆண்டோடைய கிருபையினால் ஒரு கைவிடாத ஒரு தகப்பனா இருந்து ஆண்டோடைய கிருபையினால் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போலவே அவங்களை சுமந்து ஒருவனா இருந்து நடத்தி வந்தேன். இப்படி எல்லாம் நடத்தி கொண்டு வந்து ஆண்டோடைய கிருபையினால சுதந்திரம் மூத்தவர் படிப்பை முடிச்சு பைபிள் காலேஜ் முடிச்சு அவரை கென்யா நாட்டுக்கு அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் பூனேக்கு அனுப்பி வச்சு இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜில் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் இளையவர் படிக்க வச்சு இன்ஜினியரிங் படிச்சாப்புல, அதை படிக்க வச்சு அவரையும் பூனேல அனுப்பி இன்டர்நேஷனல் காலேஜ் படிக்க வச்சு இவ எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அன்றைய கிருபையினால இப்ப 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆளுக்கு ஒரு குழந்தையும் கத்தர் கொடுத்து கிருபையா வைத்திருக்க. இந்த 17 வருஷம் என் மனைவி என்னை விட்டு கடந்து போனேன். இந்த 17 வருஷத்துல இன்னைக்கும் நான் தைரியமா சாட்சிடுவேன், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்திருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் மடங்கடிக்கப்பட்டவனாய் அல்ல, விழத்தள்ளப்பட்டவனாய் அல்ல, கைவிடப்பட்டவனாய் அல்ல, நிராதரவு அற்றவனாய் அல்ல, அனாதையாய் அல்ல, இன்றைக்கும் ஊழியனாய், இன்றைக்கும் அப்போஸ்தலனாய், இன்றைக்கும் தீர்க்கதரிசியாய், இன்றைக்கும் வேதத்தை போதிக்கிறவனாய், இன்றைக்கும் அநேகரை உருவாக்குகிறவனாய், இன்றைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாய் இருந்து கர்த்தர் பராமரிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இப்படி தனித்திருந்து ஒரு மனுஷனாய் இருந்து இவ்வளத்தையும் கடந்து வந்தேன். இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், நான் பாருங்க எப்படிலாம் ஜெயிச்சேன் என்பது கிடையாது. இந்த பாதையில் எல்லாவற்றிலும் எனக்கு ஒரே ஒரு ஆதரவு என்று சொன்னால் என் கர்த்தர், என் தேவன் எனக்கு முழு ஆதரவாய் இருந்தார். எத்தனையோ பேர் சொன்னாங்க, உங்க நிலைமையில வேற ஒரு ஆம்பளையா இருந்தா தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. தேவன் எனக்கு அந்த அனுமதியை கொடுக்கல. ஆனா எல்லாவற்றையும் சந்திக்க உதவி செய்தார். எந்த பிரச்சனை, இடையில கோர்ட் பிரச்சனை வந்தது, அவர் போலீஸ் பிரச்சனைகள் வந்தது, அப்புறம் நிறைய காரியங்கள் வந்தது. அவ்வளத்தையும் தனித்தவனாகவே சந்தித்து எல்லா காரியத்தையும், ஆனா கர்த்தர் கிருபையா இருந்து இன்னைக்கு கர்த்தர் கிருபையா நடத்தினார். ஆனபடி நாள் தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எஞ்சி இருக்கிற வாழ்நாளும் கர்த்தருக்காக ஓடணும். அதை கர்த்தரோடு ஓடணும், கர்த்தரை போலவே ஓடணும், கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தரோடு ஓடணும், கர்த்தரை போலவே ஓடணும்.
அந்த பாக்கியத்தை தேவன் தரும்படி செபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுத்த 2 அருமையான சோதர மகன், 2 மருமகள், 2 பேர பிள்ளைகள், அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அதிகமான ஜெபத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தனிமையின் வாழ்க்கையில 17 ஆண்டுகள் 2009 ஆண்டு ஜனவரி மாசம் 28 முதல் இந்த 2026 ஆண்டு ஜனவரி மாசம் இந்த 28 வரைக்கும் தேவன் எனக்கு நல்ல ஒரு தகப்பனாய் இருந்திருக்கிறார், நல்ல ஒரு சிநேகிதனாய் இருந்திருக்கிறார். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, அதை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா ஷேர் பண்றேன். எதுனாலும் நான் ஆண்டவர்கிட்ட போய் பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ வெட்கப்பட்டதே கிடையாது. பொதுவாக எல்லாரும் ஜெபம் பண்ண விரும்புவாங்க, ஆனா நான் ஜெபிக்க விரும்புவது கிடையாது. கர்த்தரோடு பேச மட்டும்தான் விரும்புவேன். ஜெபிக்கிறது என்பது வேறு, தேவனோடு பேசுவது என்பது வேறு. நான் ஒரு ரோட்ல நடந்து போகும்போது பைத்தியக்கார மாதிரி சில நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொல்றேன், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்யறேன், உமக்காக ஓடுகிறேன். அப்ப நான் யார்கிட்ட போவேன், யார்கிட்ட சொல்லுவேன்? இந்த காரியத்தை நீர் செய்யும். ரோட்ல போகும்போதே அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது, இல்லாட்டி நைட் படுத்திருந்தாக்கா 12 மணி 2 மணி 2:30 மணி ஆகும் தூக்கம் வராது. அவன் படுத்துக்கிட்டே அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சர்வ சாதாரணமா, ரொம்ப கேஷுவலா, அப்படியே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு என் கூட படுத்திருக்கான், அவங்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணாக்கா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். நான் நினைச்சா ஷேர் பண்ண எப்படி ஷேர் பண்ணுவேனோ அதே மாதிரி இன்னைக்கும் சரி நடு ராத்திரியில அப்படி எழுந்து உக்காந்துக்கிட்டு இல்லாட்டி படுத்துக்கிட்டு சொத்துரும் நின்னுக்கிட்டு அப்படியே சர்வசாதாரணமா கத்துட்டு பேசுறது. இப்படி தேவனோடு நெருங்கி நடக்கிற அவர் ஆண்டவர், நான் ஊழியக்காரன் அந்த ஒரு எல்லையை நான் வைக்கவே இல்லை. அவரை நான் ஆண்டவராகவும் பார்க்கல, அவர் என்னை ஒரு ஊழியக்காரனமாகவும் பார்க்கல. என்னைய பொறுத்தளவுக்கு அவர் என்னுடைய நெருங்கிய சிநேகிதர். ஏன்னா சுதந்திரம் அது ஒரு நேசத்துக்குரிய நேசம்தான் மரணத்தை பார்க்கும் வழி. அந்த தேவனோடு நடக்கிற ஒரு கிருபையின் அனுபவத்தை, ஒரு மகிமையின் அனுபவத்தை தேவன் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு தனிமையின் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்க உதவி செய்திருக்கு. கடைசியா நான் ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். நாங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோடு வாழும் போதும் எங்கேயும் நாங்க கடன் வாங்க கூடாதுன்னு தீர்மானிச்சோம். அப்படி இவங்க இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு செலவினங்கள் 5 மடங்கா இருந்ததெல்லாம் 20-25 மடங்கா கூடிடுச்சு. 500 ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்துல நான் 2500 செலவழிக்க வேண்டியது. ஏன்னா நான் தான் போகணும் வரணும், மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும். நிறைய ரொம்ப அதிகமான செலவினங்கள். உதாரணத்துக்கு 2 பிள்ளைகளை ஒருத்தர் கொண்டு போய் படிக்க வைக்கிறேன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் காலேஜுக்கு அந்த ஃபுட் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் ரெசிடென்சி ஃபீஸ் கட்டணும். இதை தவிர அவங்களுக்கு பாக்கெட் மணி இருக்குது. இப்படி எல்லாமே 3-4 மடங்கு. ஆனா நல்லா கவனிக்கணும், இப்படி எவ்வளவோ செலவுகள். நான் குடும்பமா இருக்கும் போது செலவழிச்சது ஒரு மாசத்துக்கு 40,000 60,000 ரூபாய் என்று சொன்னாக்கா, இப்ப நான் தனிமையா இருக்கும் போது செலவழிக்க வேண்டியது ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் 1,15 லட்சம் ரூபாய் செலவு. ஆனா ஒரு பெரிய சாட்சி, பரிசுத்தாவியின் பேரை சொல்லி தைரியமா தாழ்மையோடு சொல்றேன், அவ்வளவு செலவுகள் தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் இன்னைக்கு வரைக்கும் கடன் வாங்கவும், இன்னைக்கு வரைக்கும் வட்டி வாங்குவோம், இன்னைக்கு வரைக்கும் லோன் வைக்குவோம், இல்லாட்டி யார்கிட்டையாவது பணத்தை வாங்கிட்டு தாமதம் பண்றதோ, பொய்யா எதையாவது சொல்லி சாக்கு போக்கு சொல்றதோ கிடையவே கிடையாது. ஒரே 1 ரூபாய் கூட எங்கேயும் கடன் இல்லாம, யாருக்கும் பாக்கி இல்லாம, சோத்திரம் எங்கேயும் போய் பணத்துக்கு நிக்காம கிருபையும் தயவுமா கத்துண்டது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனி மனுஷனா இருந்து
ஒவ்வொரு பைசாவையும் ஒவ்வொரு ரூபாயையும் கர்த்தர்ட்ட கேட்டு 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 வாங்கி அந்த அன்னன்னைக்கு அற்புதமா கர்த்தர் கொடுப்பார். அது எப்படி இருக்குன்னா, எலியா பசியோடு படுத்திருக்கும் போது அங்க தேவதூதன் வந்து தழலில் சுடப்பட்ட சூடான அப்பத்தை கொடுத்தானா. நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி கேட்டு பாருங்க, வாழ்ந்து பாருங்க. ஒரு தேவன் வரும்போது அதை கத்துட்டு கேட்டு வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வர்ற பணமோ காசு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தாலும் சூடா இருக்கும். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, பிராக்டிக்கலா ரியலா சொல்றேன். அது கத்தர் இடத்துல வரும்போது அந்த காணிக்க அந்த பணமே சூடா தான் இருக்கும். ஏன்னா அது தேவன் கொடுத்தது இல்ல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தேதி நமக்கு 28ஆம் தேதி ஜனவரி மாசம். நாளைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வேணும். ஆனா இன்னைக்கு என் கண்ணு கத்தரை தான் பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ஆண்டோடது எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னாக்கா அது அப்படியே பழகியாச்சு, அதனுடைய இருந்தாச்சு. அவர் ரொம்ப ஆச்சரியமா கத்தர் நடத்தினாரு, நடத்திட்டு இருக்காரு, இனிமேல் நடத்துவார். ஆனபடினால் நீங்களும் இந்த விசுவாச பிரமாணத்துல வரணும், விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். சிலருக்கு பண நெருக்கடி வந்துட்டா உடனே போய் நகையை கொண்டு போய் வைக்கணும்னு பாக்குறோம். சிலருக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டாக்கா சிலர் கொஞ்சம் பொருளை கொண்டு போய் வித்துடலாம், வித்துட்டு அதை அடைச்சிடலாம் பாக்குறாங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். நகையை வைக்கிறது, அப்புறம் சூத்திர பொருளை விற்கிறது, அது கொடுத்துட்டு கைமாற்றி வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டே கிடையாது. அதுக்கு பதில் கர்த்தருடைய பாத்திரம் விழுந்துருங்க. நான் எதையும் இழக்க விரும்பலாண்டவர்கிட்ட இருக்கிறது இருக்கட்டும், நீ கொடுக்கணும். கேட்டு பாருங்க, அது 1000 இல்லைங்க, கோடிகளா இருந்தாலும் கர்த்தர் கொடுப்பார். அந்த விசுவாசத்துல நீங்க வரணும், இந்த விசுவாச ஜீவியத்துல நீங்க நிக்கணும். கர்த்தர் நல்லவன். முன்னொரு காலத்துல நான் கூட்டங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு ஒளி கூட்டத்திலையும் எனக்கு இவ்வளவு வேணும்னு ஒரு காலத்துல கேட்டதுண்டு. ஆனா கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதனால பட்ட உபத்திரவங்கள் அதிகம். ஆனா இப்போ ரொம்ப காலம் ஆயிடுச்சு, எத்தனையோ ஒரு 10 வருஷத்துக்கு 12, 14, 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயும் எந்த ஊழியத்துக்கும் அப்படி குறிப்பிட்டு நான் இவ்வளவு கொடுத்தாதான் வருவேன், இவ்வளவுதான் சொல்றதே கிடையாது. அது நம்முடைய ஜனங்கள் கூப்பிட்டாலும் சரி, மற்ற கன்வென்ஷன் மீட்டிங் போனாலும் சரி. ஆனா என்ன தெரியுமா, அப்ப நான் சூத்திர பில் போட்டுட்டு போன காலத்தை விட இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம குறைவுள்ள காணிக்க வந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து சேரும்போது அது 60 மடங்கு 70 மடங்கு பெருகி இருக்குது. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமா கர்த்தர் செய்திருக்கார். ஆனபடினால் இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் விசுவாச நம்பிக்கை. இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கை திடகார்த்தமும் ஒண்ணு உண்டாகும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். நேற்றுக்கு முந்தா நாள் ஆண்டுடைய கிருபையினால நான் புறப்பட்டு ஈரோட்டுக்கு போயிருந்தேன், கரம் கொடுக்கும் ஊழியத்துக்காக பொருட்கள் வாங்குறதுக்கு. அப்ப போன மாசம் நான் சேலம் அப்புறம் சுதந்திரம் ராசிபுரம் போன இடத்துல வந்த கொஞ்சம் காணிக்கை, அந்த காணிக்கைகளை எப்படி வைக்கிற இடத்துல வைக்காம அப்படியே எடுத்து மூடி மறைச்சி அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு அப்படி வச்சிருந்தேன். அப்ப அதை எடுத்துக்கிட்டு தான் கருங்கொடுக்கு ஊழியத்துக்கு போனேன். போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒவ்வொரு முறையும் வாங்கிட்டு பணம் கொடுக்கும் போது திக்குங்குது. ஏன்னா நான் கொண்டு வந்திருந்த அந்த காணிக்க பணத்தை என் கூட வந்த ஒரு தேவ பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அவங்களதான் ஷேர் கொடுக்க சொன்னேன். இது நீங்களே கொடுங்க, எல்லாத்துக்கும் பில் பே பண்ணுங்க சொல்லி அவங்கள்ட்ட நான் அந்த பணத்தை தொடவே இல்லை, அதிகமாக எவ்வளவு இருக்குன்னு பண்ணவும் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 240 துண்டு வாங்கணும், கைலி வாங்கணும், 110 சேலை வாங்கணும், அப்புறம் இன்னும் எவ்வளவு பொருட்கள் நல்லா வாங்கணும். எல்லாம் வாங்கிட்டு கடைசியா கிளம்பும் போது அந்த தேவ பிள்ளை இந்தாங்க பாசம் இவ்வளவு மிச்சம் இருக்குன்னா எனக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இல்ல கொண்டு வந்த மொழி ரொம்ப கம்மி, இத்தனோண்டு இவ்வளவு வாங்கியிருக்கோம், பார்சல் பண்ணிருக்கோம், எல்லாம் செலவழிச்சிருக்கோம், எப்படி இவ்வளவு மிச்சம்? நான் யோசிச்சு பார்த்தேன். இதுதான் கர்த்தருடைய வர்த்திக்க பண்ணப்படுகிற ஆசீர்வாதம். ஒரு பைசா அங்க கடன் சொல்ல, யாருக்கு பேலன்ஸ் வைக்கல, வேண்டிய எல்லா பொருட்களையும் ஆண்டோடுக்கள் வாங்கணும், வாங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் லாரியில பார்சல்ல போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா மீத சூத்திரம் ஆயிரக்கணக்கான காணிக்கையோடு வீட்டுக்கு வந்து அதை வந்து என் பிள்ளைகிட்ட சொன்னேன். இப்படி எடுக்க வந்துகிட்டே இருந்துச்சு.
ஆனா இருந்த பணம் கொஞ்சம் தான். ஆனா இது எப்படி இவ்வளவு கொடுக்கணும் தெரியல, எப்படி வாங்கணும்னு தெரியல அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா இதுதான் விசுவாசம். அதனால தைரியமா இருங்க, திட நம்பிக்கையா இருங்க, தோத்திரத்தோட இருங்க. மனுஷர்களை நம்பாதீங்க, சூழ்நிலைகளை நம்பாதீங்க, கொடுத்து வித்து செய்யணும்னு யோசிக்காதீங்க. கர்த்தரிடத்திலிருந்து வரணும்னு காத்திருங்க. ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பைபிள் படிச்சு தேவனை துதிச்சிட்டு இருங்க. ஓ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை வந்தா அது நல்ல சூடா இருக்கும், நல்ல சூடாவும் அனலாவும் இருக்கும். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி கர்த்தர் கொடுத்து உங்க கைக்கு வந்ததுன்னா நீங்க அதை எடுக்க எடுக்க அதுல மீதம் தான் வருமே ஒழிய செலவழிச்சு வேறு ஒரு இடத்துல கையேந்த வேண்டிய வராது. இது கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு சொல்றேன். இந்த அபிஷேகத்தை, இந்த கிருபையை, இந்த விசுவாசத்தை, இந்த திட நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஓ சுத்ர, இனி நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்காதீங்க. ஓ, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தருடைய கையிலேயே கொடுத்துருங்க. ஓ, மருமக்கமாரையும் கர்த்தருடைய கையிலேயே கொடுத்துருங்க. பேர பிள்ளைகளையும் கர்த்தருடைய கையிலேயே கொடுத்துருங்க. எந்த விஷயமானாலும் கர்த்தரை நம்பி வாழ பழகுங்க. கர்த்தரை நம்பி பேசவும் ஜீவிக்கவும் பழகுங்க. ஆண்டவரை மீறி வேற எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஓ, சூழ்நிலைய பார்க்காதீங்க. கண்களை மூடி நல்லா ஸ்தோத்தரிச்சு, கண்களை திறந்து வேதத்தை வாசிச்சு கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாருங்க. அன்னன்னைக்கு அற்புதங்களை நிச்சயமா காண்பீங்க. தேவனுடைய அற்புதம் உங்களுக்கு உண்டாகும். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நான் இன்னைக்கு இரவுக்கு ஜெபத்துக்கு வந்த உடனே எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 15:16. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்மோட வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்மோட வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அருமையான தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறேன், நல்ல சாட்சிய பாருங்க. அந்த எரேமியா 15:16 உங்களோட வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு சாப்பிட தெரியணும். தேவனுடைய வசனத்தை நீங்க நல்லா மென்னு ரசிச்சு ருசிச்சு அது தாடையில வச்சு தொண்டையில வச்சு நல்ல அணுவா சுத்துறோம், அழகா சுத்துறோம், மெதுவா அசை போட்டு அது நல்லா சாப்பிட தெரியும். இதே உங்களோட வசனம் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று எரேமியா மட்டும் சொல்லல. எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல கூட எசேக்கியா சொல்லுகிறார், அந்த தோல் சுருளை நான் புசித்தேன், அதுக்கு இது எனக்கு தித்திப்பா இருந்தது. அதனாலதான் சொல்றேன், அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, நீங்க நல்ல வசனத்தை சாப்பிட தெரியும். இன்னைக்கு பைபிள் என்பது பாரம்பரியமா மாறிடுச்சு. சிலருக்கு பைபிள் என்பது கட்டாய புத்தகமா மாறிடுச்சு. படிச்சாதான் நிம்மதி, இல்லாட்டி பிசாசு போராட்டம் வந்துரும் சொல்லி அதுக்காகவே படிக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. தயவு செய்து வேதத்தை நல்ல ரசிச்சு ருசிச்சு ஒவ்வொரு பகுதியா அதை தியானிச்சு அதை நல்ல உள்வாங்க பழகுங்க. வசனம் உள்ள போகணும். இந்த எரேமியா 15:16 என்ன சொல்லுது? வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர்கள் உட்கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உட்கொண்டேன்னா அதை சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னு என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிற வசனம் எனக்கு உள்ள போயிடுச்சு. வெளியில இருக்கிற வசனம் என் வயிற்றை நிரப்பிடுச்சு. வெளியில இருந்த வசனம் என் தொண்டையை பிடிச்சிருச்சு. வெளியில இருந்த வசனம் என் சுத்திரம் ஆவில உள்ள வந்துருச்சு. இது இப்ப வெளியில இல்ல, இது இப்படியே உள்ள இருக்குது. இந்த அனுபவம் உங்களுக்கு வரணும். 5 அதிகாரம் படிக்கணும். சிலர் 1000 ஸ்தோத்திர பலிகள் புக்கை தெளிச்சுட்டு
தினம் 1000 ஸ்தோத்திர பலிகள். நான் தப்பா சொல்லலை, ஆனா அதுவே நீங்க பழக்கமா கொண்டு வராதீங்க. 1000 ஸ்தோத்திர பலி சொன்னாதான் நடக்கும் பைபிள்ல கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணுதல் தகும், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆனா வசனத்தை நல்லா உட்கொள்ள பழகுங்க. அப்போ உங்க விசுவாச ஜீவியோ ஸ்தோத்திர எரிகோவின் மதில் சுவரை விட உயரமா எழும்பும். அது மகிமையாய் மேலே எழும்பும். வசனத்தை தயவு செய்து நல்லா உட்கொள்ள பழகுங்க. இரண்டாவது, அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார் எரேமியா 15:16, ஒரு வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. பாருங்க, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த வார்த்தை கிடைச்சதுனால அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. தேவனுடைய வசனம் எனக்கு கிடைச்சதோ பிரதர், அப்போ இருந்து நான் எப்படி இருக்கிறேன்னா சந்தோஷமா இருக்கிறேன். நான் சொன்ன பாருங்க, 2009 இதே 28 மனைவி இறந்தாங்க. இன்னைக்கு 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கிய பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முதல் முக்கிய காரணம் என்னன்னா வேத வசனம் தான். ஏன்னா எனக்கு அது ஒண்ணுதான் தெரியும், அதைத்தான் படிக்க தெரியும், அதைத்தான் பேச தெரியும், அதுதான் உபதேசம் பண்ண தெரியும், அதான் பிரசங்கம் பண்ண தெரியும். அந்த வசனம் தான் என் வாழ்க்கை. அப்போ அந்த வசனத்தினாலதான் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போ தெரிந்து கொள்ளுங்க, நிறைய பேருக்கு பைபிள் படிச்சுமே நிம்மதி சந்தோஷம் இல்லைங்க. அப்போ நீங்க படிக்கிற வசனம் உதட்டளவில் படிக்கிறீர்களே அல்லாமல் தேவன் கொடுக்கிற வேத பகுதியை நீங்கள் படிக்கல. நீங்களா ஒரு சாப்டரை செலக்ட் பண்ணி அதை அப்படியே படிக்கிறத விட ஜோ பண்ணி கர்த்தரா ஒரு சாப்டர், ஒரு புக்கு, ஒரு புஸ்தகத்தை, ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆவியானவர் ஏவி அவர் கொடுக்கிற அந்த புஸ்தகத்தை, அவர் கொடுக்கிற அந்த அதிகாரத்தை, அவர் கொடுக்கிற அந்த பகுதியை படிச்சு பாருங்களேன். அது உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுக்கும். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர், தெரிஞ்ச புக்கு, தெரிஞ்ச அந்த சீரியல் படிக்கிறத விட வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆவியிலே உண்டாகிற வெளிப்பாட்டின்படி அதை படிச்சு பாருங்களேன். அது உங்களுக்கு காண்டாமிருகத்தின் ஒத்த பலத்த மாதிரி ஒரு பெரிய பராக்கிரமம் வந்து உங்களுக்கு நடக்கும். அதுதான் அந்த சந்தோஷம். வசனத்தினால ஒண்ணு வயிறு நிரம்பணும், வசனத்தினால ரெண்டாவது சந்தோஷம் கிடைக்கணும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. இந்த சந்தோஷம் மற்றவைகளினால் கிடைக்கக்கூடியது கிடையாது. பிள்ளைகள் கூட இருக்கிறதுனால கிடைக்கிற சந்தோஷம் வேறு. கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் கூட இருக்கிறதுனால கிடைக்கிற சந்தோஷம் என்பது வேறு. எனக்காண்டு அற்புதம் செய்தால், வண்டி கொடுத்தார், நிலம் கொடுத்தார், வீடு கொடுத்தார், பணம் கொடுத்தார், நகை கொடுத்தார் சொல்ல அந்த சந்தோஷம் வேறு. இந்த சந்தோஷத்தெல்லாம் விட வசனம் கிடைக்கிறதுனால கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. இந்த வசனம் வந்த உடனே உங்களுக்கு சந்தோஷம் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க உடம்புல இருக்கிற ஒரு பெரிய கல்லு மாறி பாரம் தானாகவே வெளியே போனதை நீங்க நல்லா பார்க்கலாம். உங்க உடம்பே அப்படியே ஒரு லகுவா, அப்படியே ஒரு சூத்திர தக்க மாதிரி, ஒரு பஞ்சு மாதிரி மாறிட்டு. இதுதான் நீங்க செலக்ட் பண்ணி படிக்கிற பைபிளுக்கும் கர்த்தர் கொடுத்து நீங்க படிக்கிற பைபிளுக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு நீங்க ஆகமத்தை படிச்சு பாருங்க. அப்படி படிச்சீங்கன்னா இதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வந்தாலே கவலை பறந்துரும், கண்ணீர் பறந்துரும், நெஞ்சு அழுத்தம் பறந்துரும், மூளையில் இருக்கிற விடுதலையற்ற தன்மை மாறிடும், உடம்பே பாரம் இறங்கி நல்ல லகுவாயிரும். கிருபையை முன்னிட்டு நான் சொல்றேன், இந்த தேவனுடைய ஆலோசனை யார் ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கேட்கிறீங்களோ இப்பொழுதே உங்க சரீரத்துல இந்த வசனத்தின் வல்லமை இறங்கி அந்த பாரத்தை எல்லாம் மாற்ற போகுது. சுத்திரம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதெல்லாம் வெளியேறுகிறோம்.
ஏனென்றால் இந்த வசனத்தை கர்த்தர் உங்களை புசிக்க கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த வசனத்தினால் உங்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பித்து விட்டார். மூன்றாவதாக அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார் எரேமியா 15:16, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. இந்த வசனம் முதலாவது வயிற்றை நிறைத்தது. இந்த வசனம் இரண்டாவது மனதை நிறைத்தது, சிந்தையை நிறைத்தது. மூன்றாவது இந்த வசனம் எங்க நிரப்புது? இருதயத்தை நிரப்புது. அந்த வசனம் இருதயத்திற்குள்ள போய் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ண உடனே பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி என்பது எதை குறிக்கிறது? சூத்திரம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுவது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ச்சி என்பதே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்பதை குறிக்குது. ஆமென். அப்ப வசனம் உங்க இருதயத்தை நிரப்பணும். நிறைய பேருக்கு வசனம் எதை நிரப்புது தெரியுமா? கண்ணை மட்டும்தான் நிரப்புது. பைபிளை திறக்கிறாங்க, அப்படி ஒரு பக்கம் ஒரு 10-50 பக்கத்தை தள்ளுறாங்க, அதுல ஒரு புக்கை செலக்ட் பண்றாங்க, அதுல ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறாங்க, கட்ட 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 கட்டன்னு வாசிக்கிறாங்க, அதை பார்த்துதான் படிக்கிறாங்க. அப்ப பார்த்து படிக்கிறதுனால வசனம் நிறைய பேருக்கு கண்ணை நிரப்பு. ஆனா பைபிள் சொல்லுது, வசனம் கண்ணை நிரப்புவதை விட இந்த வசனம் உங்க இருதயத்தை நிரப்பினா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீர்கள், கர்த்தருடைய பெரிய காரியத்தை காண்பீர்கள். விசுவாச வாழ்க்கைக்கு, கர்த்தரை மட்டுமே நம்பி ஜீவிக்கிற ஜீவியத்துக்கு இந்த வசனம் உங்க இருதயத்தை நிரப்பும். மூளையில தயவு செய்து நிரப்பாதீங்க, கண்களில் தயவு செய்து நிரப்பாதீங்க, உதடுகளில் தயவு செய்து நிரப்பாதீங்க. வசனம் ஒன்று உங்களுடைய சுதந்திரம் எண்ணத்தை நிரப்பட்டும், இரண்டாவது உங்க இருதயத்தை நிரப்பட்டும். அப்போது விசுவாச வாழ்க்கை, கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ்றேன், கர்த்தரை மட்டுமே நம்பி ஜீவிக்கிறேன், அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக சொல்லி முடிக்கிறேன். அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார் எரேமியா 15:16, சோத்திரம், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பக்தன் கர்த்தரை பார்த்தாக்கா வெறும் கர்த்தரா பார்க்க முடியல. இந்த பக்தனாக எரேமியாவுக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா தெரிகிறாரு? சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் வந்திருக்காரு. கர்த்தரை பார்த்தாக்கா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சேனை கூட்டம் இருக்கு. பைபிள்ல இருக்கிற சேனையிலேயே ஒரு பெரிய சேனை உண்டு. கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அந்த பெரிய சேனை என்னன்னாக்கா கோடி சுத்திர குதிரைகள் இருந்ததா, கோடிக்கணக்கான குதிரைகள். சுத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். வெளிப்படுத்தல் 9:16. குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடி. அல்லேலூயா. கர்த்தர் வர்றாரு, அவருக்கு பின்னாடி குதிரைகள் கூட்டம் நிக்குது. அந்த குதிரைகள் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 20 கோடி. எத்தனை கிலோமீட்டருக்கு இடம் வேணும்? எத்தனை கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்ச பூமி வேணும்? எத்தனை கிலோமீட்டருக்கு விஸ்தாரமான ஸ்தலம் வேணும்? 20 கோடி குதிரைக்கு முன்னாடி கர்த்தர் நிற்கிறார். அதனாலதான் எரேமியா அந்த 20 கோடி குதிரைகளோடு கூடிய 20 கோடி குதிரை வீரர்களோடு கூடிய அவ்வளோ பெரிய சேனையை வச்சுட்டு தான் எரேமியா ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப நார்மலா சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. பிரதர், சிஸ்டர், தயவுசெய்து கவனிங்க. இயேசு கெத்செமனையில ஜெபிக்கிறார்.
ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் இப்போது வேண்டிக் கொண்டா 12 லேகியோனுக்கு ஒப்பான தூதர்கள் வருவாங்க. ஒரு லேகியம்னா 6000, அப்போ 12 லேகியம்னா 72,000. ஜெபிக்கிறதுனால நமக்கு வர்ற சேனை வெறும் 72,000 பேர் உள்ள சேனை. ஆனா வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்துல நீங்க நிரம்பிச்சீங்கன்னா 72,000 பேர் உள்ள சேனை இல்ல, 20 கோடி உள்ள சேனையை கர்த்தர் அனுப்புவார். நான் சொல்றது கணக்க நீங்க போட்டு பாருங்க. 12 லேகியோன் என்பது ஒரு லேகியோனுக்கு 6000 × 12 72,000. ஜெபித்தாலே அங்க 72,000 தூதர் தான் வருவாங்க. ஆனா வசனத்துக்கு நடுங்கி அந்த வசனம் உங்க சிந்தையை நிரப்பி, அந்த வசனம் உங்களுடைய ஆவியை நிரப்பி, அந்த வசனம் உங்க இருதயத்தை நிரப்பி, இப்போ நீங்க கர்த்தரை பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சேனை இருக்கு. இப்ப யோசிங்க, 20 கோடி குதிரைகளோடும் 20 கோடி குதிரை வீரர்களோடும் 20 40 40 கோடி எண்ணிக்கை உள்ளவர்களோடு ஆண்டவர் வந்தார்னா அங்க நாம் எங்க இருப்போம்? நம்மளை யாருக்கா தெரியுமா? நம்மளை யாராவது பார்க்க முடியுமா? நம்ம எங்க இருப்போம் தெரியுமா? ஆண்டவரோடு பக்கத்துல இருப்போம், கிறிஸ்துவோடு கூட இருப்போம். கிறிஸ்துவை பார்க்கிறவர்கள் நம்மை பார்ப்பார்கள், நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். இதுதாங்க மகிமை. இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நிறைய பேருக்கு இந்த வசனத்தின் மேன்மை தெரியல. பாரம்பரியமா சொல்றாங்க, வழக்கமா சொல்றாங்க, மனப்பான வசனமா சொல்றாங்க. அதெல்லாம் நல்லதுதான், நான் கெடுக்கல, அது கெட்டதுன்னு சொல்லல. ஆனா அதை விட இந்த விசுவாச வாழ்க்கையில கர்த்தரை நம்பி நிக்கணும், கர்த்தருக்காக நிக்கணும், கர்த்தரோடு நிக்கணும், கர்த்தரை போல நிக்கணும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அனுபவிக்கணும்னா அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதுக்கு ஒரே ஒரு ஊன்றுகோல் இருக்குது. அந்த ஒரே ஒரு ஊன்றுகோல் தான் இந்த வசனம். இந்த எரேமியா 15:16 ரொம்ப அருமையான ஒரு எளிமையான வேத பகுதி. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை இன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எடுங்க. திரும்ப 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 ஒரு 10 முறை 12 முறையாவது இந்த வசனத்தின் நிதானமா ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப படி. அப்படியே அது மேல ஒரு விரல 2 விரலட்டு ஒரு கையை வச்சு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்று முதல் உள்ள வசனம் என்னை நிரப்பட்டும், உள்ள வசனம் என் இருதயத்தை நிரப்பட்டும், உள்ள வார்த்தைகளை நான் உட்கொள்ள உதவி செய்யும். அதனால் என் கர்த்தரை நான் சேனைகளின் கர்த்தராய். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அந்த பக்தன் சொல்றாரு, முதலாவது வார்த்தைகளை உட்கொண்டேன், 2வது வார்த்தைகள் என் சிந்தையை நிறைத்தது, 3வது வார்த்தைகள் என் இருதயத்தை நிறைத்தது, 4வது கர்த்தரை சேனைகளின் கர்த்தராய் பார்த்தேன். இந்த 4 நிமித்தமாய் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. என்ன பாக்கியம்னா, அவர் அதே வசனம் எரேமியா 15:16 சொன்னாரு, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவன் தேவனுடையவன், ஓ இவன் என்னுடைய தாசன், இவனுக்கு செவி கொடுங்கள், இவனிடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஓ சோத்திர, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் என்னுடைய ஏக புத்திரன், இவனுக்கு செவி கொடுங்கள், நான் இவனோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரன், இவள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரி, இவர்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள். அந்த நாமமே தரிப்பிக்கப்பட்டு விட்டது. அந்த வசனம் அதை உட்கொண்டார், அந்த வசனம் சிந்தையை நிறைத்தால், அந்த வசனம் இருதயத்தை நிறைத்தால், நீங்க வெறும் கர்த்தரை பார்க்க மாட்டீங்க, 20 கோடி உள்ள சேனைகளின் கர்த்தரை பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தரிப்பித்து விடுவார். அதுக்கு ஒரே, அந்த நாமத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளேவார்.
அந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு சாட்சியின் பேர் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்துங்க வருது? 7 நாள் உபவாசத்துல வருதா? இல்ல. 20 நாள் உபவாசத்துல வருதா? இல்ல. நான் அடிச்சு 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 தலையில் அடிச்சு சொல்றேன், இந்த வசனத்துக்கு இடம் கொடுக்கிறதுனால மட்டும்தான் இந்த கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த விசுவாச ஜீவியத்தில் நிற்க முடியும். அதை விசுவாசத்தினாலேயே கர்த்தருக்கு வாழ முடியும். ஆனபடினால் கர்த்தருடைய இந்த வார்த்தைப்படி ஆண்டவர் உங்களை விசுவாச ஜீவியத்திலே நிற்க செய்யட்டும். வசனத்தோடு வாழ்வதற்கு கிருபை செய்யட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போறோம். எப்போதும் வழக்கத்தின்படி செய்தி கொடுத்து சுருக்கமா ஜெபித்து முடிப்பதை போல் இல்லாம இப்போ உங்கள் மீது இந்த 2 அபிஷேகம் வரும்படி நான் ஜெபிக்க போறேன். 1, விசுவாசத்துக்காகவே வாழ்வது, விசுவாசத்தின்படியே ஜீவிப்பது, விசுவாசத்தினாலேயே பெற்றுக்கொள்வது. அது ஒரு வாழ்க்கை. 2வது, வசனத்தையே உட்கொள்ளுவது, வசனத்தினாலேயே சிந்தை நிரம்புவது, வசனத்தினாலேயே இருதை நிரம்புவது, வசனத்தின்படி கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொள்வது. இந்த 2 காரியத்துக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஒரு நல்ல அபிஷேகத்தை இந்த ராத்திரியிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல இரட்டிப்பான ஒரு மகிமையின் 2 ஒரு அபிஷேகம். 1 விசுவாசத்தின் அபிஷேகம், 2வது வசனத்தினாலாகிய அபிஷேகம். இந்த 2 அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்க. சுதந்திரம் முடிஞ்சா உங்க வீட்டுல இருக்கிற இடத்துலயே நீங்க மொபைல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு செப்பரேட் பிளேஸுக்கு வாங்க. ஒரு தனி இடத்துக்கு வந்துருங்க. கூட்டத்தோடு இருக்காதீங்க, ஹால்ல இருக்காதீங்க, மற்றவங்க பேசுற இடத்துல இருக்காதீங்க. கர்த்தருடைய அபிஷேக நேரத்துல விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. சுத்திரம் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யறவங்களாம் வேலையும் பார்த்துக்கிட்டு ஆவியில நிரம்பத்துக்கு முயற்சிக்காதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லை. முடிஞ்சா தனியா வந்துருங்க, ஒரு தனி இடத்துக்கு வந்துருங்க. கர்த்தர் உங்களை தொடட்டும், வல்லமை உங்களை நிரப்பட்டும், அபிஷேகம் உங்களை ஆட்கொள்ளட்டும். சீக்கிரமாக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். விசுவாசத்தின் அபிஷேகமோ வசனத்தின் அபிஷேகமோ, விசுவாசத்தின் அபிஷேகமோ வசனத்தின் அபிஷேகமோ உங்களை முழுவதுமாய் நிரப்புவதாக, உங்களை முழுவதுமாய் நிரப்புவதாக. சகோதரி, கண்களை மூடுங்க. ஓர கண்ல அங்கேயும் இங்கேயும் ஒசத்து பார்க்கறதுனால கர்த்தர் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் பார்க்குது. அதாவது ஜெபிக்கிறவர்களை, கண்ணீர் வடிக்கிறவர்களை பார்க்குது, தீமையோரையும் பார்க்குது. வேஷம் போட்டு ஜெபத்துல உட்கார்ந்துட்டுக்கவங்களையும் பார்க்குது. அது நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிற கண்கள் கர்த்தருடைய கண்கள். நீங்க கர்த்தரை ஏமாத்த முடியாது. சுத்திர கண்ணை மூடுங்க, ஆண்டுட்டு சொல்லுங்க. அப்படி முடிஞ்ச 2 கைய உள்ளம் கையை விரிங்க, வலது கையை பார்த்து சொல்லுங்க, இதுதான் என் விசுவாசத்தின் கரம் என்று சொல்லுங்க, இதுதான் விசுவாசத்தின் கை என்று சொல்லுங்க, இது விசுவாசத்தின் விரல்கள் என்று சொல்லுங்க. இடது கரத்தை நீட்டுங்க, இடது கையை பார்த்து சொல்லுங்க, இதுதான் என் வசனத்தின் கரம் என்று சொல்லுங்க, இதுதான் வசனத்தின் கை என்று சொல்லுங்க. நான் சர்ச்சில் நிற்கும் போது இடது கையில தான் பைபிளை தாங்கி நிற்பேன். சங்கீதம் படிக்கும் போது இடது கையில தான் பைபிளை தாங்கி நிற்பேன். எடுத்துட்டு போகும்போது பல நேரத்தில் இடது கையின் கம்முக்குள்ள தான் வச்சுக்குவேன். இந்த இடது கை வசனத்தை சுமக்கிற கை. ஆண்டவரே, இந்த கை வசனத்தின் கையாவே மாற்றிவிடும் என்று இடது கரத்தை ஒப்புக்கொடுங்க. உங்க வலது கரம் விசுவாசத்தின் கரமா மாறட்டும், உங்க இடது கரம் வசனத்தின் கரமா மாறட்டும். விசுவாசமும் வசனமும் ஒன்னா சேரட்டும். இப்பொழுதே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் எவர்களோ, ஒழுக்கமுள்ளவர்கள் எவர்களோ, அவர்கள் மீது இது அபிஷேகம் இறங்கி வருகிறதே, அந்த விசுவாசத்தின் அபிஷேகம் வருகிறதே, அந்த வசனத்தின் வல்லமை வருகிறதே. சேனைகளின் கர்த்தரை பார்க்கிற ஒரு பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுகிறாரே. சேனைகளின் கர்த்தரை பார்க்கிற
பாக்கியவதியாய் கர்த்தர் மாற்றுகிறாரே. ரீபாபா மக்க துராபாலா மக்க துராக்க துக்க துராபாலா மக்க துராபாலா ரீமன்ன மக்க துராபாலா மக்க துராபாலா மக்க துக்க துராபாலா மக்க கரமரதியா. வலது கரத்திலே இப்பொழுதே அந்த ஒரு வெள்ளி தட்டு வைக்கப்படுவதாக ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அல்லவா? அந்த வெள்ளி தட்டு இவர்கள் வலது கரத்தில் வைக்கப்படுகிறதுக்காக சொல்கிறோம். இன்றைக்கு இந்த கையில வெள்ளி தட்டை வைத்திருக்கிறார்கள், விசுவாசத்தோடு வைத்திருக்கிறார்கள். சீக்கிரம் இந்த வெள்ளி தட்டிலே நல்ல பொற்பழங்களை நீ வைக்கப் போகிறீர் ஆண்டவரே. விலையேற பெற்ற பொருட்களை வைக்கப் போகிறீர் ஆண்டவரே. விசுவாசத்தினால் அதில் வரப்போகிறது ஆண்டவரே. விசுவாசத்தினால் அதில் கிடைக்க போகிறது ஆண்டவரே. இவருடைய வலது கரத்திலே கண்ணி மூடி அழுது கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அந்த கிருபையின் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வலது கரத்திலோ இப்பொழுது ஒரு வெள்ளி தட்டு வைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறதுக்காக நன்றி. லீபல மக்கத்து ரபல பல பலமக்கத்துக்க துரபல பலமக்கத்தக்க பல பல பலதியா லெகத்துடிக்கத்துக்க துரபில பலமக்கத்தக்க துரபல பலமக்க கரக்க துரபல பல பலதியா டீனல மோத்துரி வீக்க தக்க துரபல பலக்க கடக்க துரபல பலமக்க கரக்க துரபல பலமக்க தக்க துரபல பல பல லெகத்துடி வீக்க கடக்க துரபல பலமக்க கரக்க துரபல பலமக்க கரக்க துரபல பல ரிகதுடி பிரி 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 வீக்க கரக்க துரபல பல லீகட்டு டடகதடிக்க துக்க துரபல பல 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 ரிகடகதடக குரக்க தரக்க குக்கரக்க துக்க கரக்க துரபல பல பல ரிம நமக்க துரவைக்க கரக்க துரபல பல பல மக்க கரகதுடக்க குரகதுட பல 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 பலதியா. இதோ இதோ வெள்ளி தட்டை தேவனாகிய கர்த்தர் உபயோகமான 2 வெள்ளித்தட்டாய் மாற்றுகிறதை பார்க்கிறேன். உபயோகமான 2 வெள்ளித்தட்டாய் கர்த்தர் மாற்றுகிறதை பார்க்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளுக்கு ஒப்பான வெள்ளி தட்டை கர்த்தர் வைக்கிறார். இதுவரைக்கும் ஒரு தட்டா இருந்த உங்க வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே அது 2 தட்டாய் மாறுகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய பொக்கிஷங்களும் அது இரட்டத்தனையாய் வரப்போகிறது. அது திரட்டின் சம்பூர்ணமாய் வரப்போகிறது. இதோ கர்த்தருடைய அபிஷேகம் உங்க கைகளை தொடுகிறது. லீ மான் நக்க துட்டா மான் நக்க துட்டா மான் நக்க துட்டா லீ கத்துட்டா அந்த 2 தட்டை கர்த்தர் உங்க கையில வைக்கிறாரே, அந்த 2 தட்டு எதை குறிக்கிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி ஒரு தட்டிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைக்கிறார், இன்னொரு தட்டிலே தேவன் பொற்பழங்களை வைக்கிறார். ஒரு தட்டிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைக்கிறார், இன்னொரு தட்டிலே பொற்பழங்களை வைக்கிறார். அதுதான் அந்த 2 தட்டு. இப்பொழுதே வார்த்தையும் பழங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வலது கரத்திலும் அந்த வெள்ளி தட்டை வைத்து தேவனுடைய தண்டனை நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். லீலா கட கட கடு கட தடமா கட கட பல 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 லெகதுட மக்க குரக்கதுட பல 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 இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இதோ விசுவாசத்தின் அபிஷேகத்தினாலே உடைய பிள்ளைகளை நிறைத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவிசுவாசத்தின் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா கிரியைகள் வெளியேறுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. டி நமத்து ரபௌது டி கதட கட கதடாக்க குரகதடா கடகத நமக்க கரதியா. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இருதயம் உடைந்து இருதயம் உடைந்து இன்றைக்கு எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும்,
இனி நான் விசுவாசத்தில் மட்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே தீர்மானம் எடுத்திருக்கிற 2 முதல் 3 தேவ பிள்ளைகளை பார்க்கிறேன். இதோ கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்புகிறார், அந்த அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அதனால் எழுதி கொள்ளுங்கள். இதுவரைக்கும் உங்க கையில் இருந்த தட்டு வெள்ளித்தட்டா இருந்தது, இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அதை பொன் தட்டுகளாய் மாற்றிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அது பொன் தட்டாய் மாறுகிறது, தங்க மயமாயது ஜொலிக்கிறதை பார்க்கிறேன். எஸ்ரா 1:9 வெள்ளி தட்டு இயேசுவின் நாமத்தினால் பொன் தட்டுகளாய் மாறுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. 2வது உங்க இடது கையிலே கர்த்தருடைய கிருபை இறங்குகிறது. அந்த இடது கையிலே கர்த்தர் தம்முடைய வேதத்தை வைக்கிறார். இதோ கர்த்தர் தம்முடைய வேதத்தை வைக்கிறதை நான் பார்க்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க கையில ஒரு வேதத்தை வைக்கிறார். அந்த வேதம் இன்று முதல் அது ஆராயவும் அதன்படி செய்யவும் தக்கதுமாய் தேவன் உங்க ஜீவியத்தை மாற்றுகிறார். ஓ, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இதுவரைக்கும் வேதத்தை படிக்கிறவர்களாய் இருந்தீர்கள், வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் இருந்தீர்கள். ஆனா இனி அப்படி அல்ல. இதோ அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. அந்த அபிஷேகம் இனிமேல் உங்களை வேதத்தை ஆராய பண்ண போகிறது. ஆராய்வது மாத்திரமல்ல, அந்த வேதத்து வசனத்தின்படியே செய்கிறவர்களாய், வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி கர்த்தருடைய வேதத்தை ஆராயவோ அதன்படி செய்யவும் தக்கதானே ஒரு மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ அந்த கர்த்தருடைய மகிமையான ஒரு வேதம், மகிமையான ஒரு வேதம் உங்க கையில கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. இப்போ உங்க கையில கொடுக்கப்படுகிற வேதத்துக்கு பெயர் அது தேவன் அருளிய வேதம். அது தேவன் அருளிய வேதம். சங்கீதம் 37:31 சொல்லுகிறபடி தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. ஓ, ஹல்லேலூயா. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆம், கர்த்தருடைய வேதத்தை கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இடது கையை நல்ல மேலே உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த கை எப்போது வேதத்தை சுமக்கிற கையாய் மாற வேண்டும். இந்த கை வேதத்தை பிடிக்கிற கையாய் மாற வேண்டும். இந்த கை வேதத்தை அவனோட தாங்குகிற கையாய் மாற வேண்டும் ஆண்டவரே. லீபாலாபா டாகா டாதா டாகா டாதா டாகா துராபாலா லீகா துடா பாலா பாதா ரக்கா துராபாலா பாக்கா துராபாலா பாலா. அந்த வேதத்துக்கு பேரே தேவன் அருளிய வேதம். சங்கீதம் 37:31 தேவன் அருளுகிற வேதம் இதோ உங்க கைகளில் வைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளே, நீங்க கோழைகளாய் இருக்கலாம், நீங்க பேதைகளாய் இருக்கலாம், நீங்க கோழைகளாகவும் பேதைகளாகவும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். ஏசாயா 51:4 சொல்லுகிறபடி வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே கர்த்தர் உங்க வாயிலிருந்து வித்தியாசமான கிருபையின் வசனங்களை வெளிப்பட பண்ண போகிறார். நீமனா கடகதனா கட்டா நாகடகதனதியா கல்விமான்களுக்கு போதிக்கவும் ஆசாரியர்களுக்கு கற்றுக் கொடுக்கவோ, ஓ வாலிபர்களை தேவனிடத்தில் திருப்பவோ உங்களிடத்திலிருந்து வேதம் வெளிப்பட போகிறது. மாகடகதனா கத்துரபலபலதியா. இந்த பிள்ளைகளுடைய இடது கரத்தை வேதத்தினாலும்
அன்று நீர் அருளிய வேத வசனத்தினாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இடறுவதற்கு ஏதுவான இந்த கை, அசுத்தங்களை செய்வதற்கு ஏதுவான இந்த கை, தகாதவைகளை நடப்பிப்பதற்கு காரணமான இந்த கை இனி அப்படி அல்ல. இது கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிற கையா, இடது கையை மாற்றுகிறேன். லீலா பலாகதரதி, தேவன் அருளிய வேதம் இவர்கள் கையில் இருக்க போகிறது. தெருவுக்கு போனால், கடைக்கு போனால், பிரயாணம் போனால், எங்க போனாலும் கையிலே வேதத்தை கொண்டு போவதற்காக ஸ்தோத்திரம். இவர்களுடைய வாயிலிருந்தும் இவர்களிருந்து வேதம் வெளிப்பட போகிறதுக்காக நன்றி. ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இவர்களை கொண்டு வேதம் வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். லீமா நகதடகதனா விசுவாசம் வேதமும் இவர்கள் ஜீவியத்தை மகிமையாய் கிரியை செய்கிறதுக்காக நன்றி. மகிமையாய் கிரியை செய்கிறதுக்காக நன்றி. லீனா கத்து கத்து ரபல பல 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 ஆம் ஆண்டவரே, விசுவாசமும் வேதமும் இவர்கள் இருபுறம் கருக்குள்ள பட்டயங்களாய் மாறட்டும். இவர்களை இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாய் மாற்றட்டும். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, கோடி ஸ்தோத்திரம். ஆம், கடைசியாய் ஒரு விஷயம் ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த விசுவாச ஜீவியத்தை, கர்த்தரை மட்டுமே நம்பி கர்த்தரிடத்தில் மட்டுமே பெற்று அது கர்த்தருக்காக செலவழிக்கிற அந்த ஒரு ஜீவியத்தை, வேத வசனத்தை உட்கொள்ளுவதும், வேத வசனத்தால் சிந்தை நிரம்புவதும், வேத வசனத்தால் இருதயம் நிரம்புவதும், அந்த வேத வசனத்தை நம்பினதனால் சேனைகளின் கர்த்தரை சேனையோடு பார்ப்பதும், அதனால் கர்த்தருடைய நாமம் நமக்கு கற்பிக்கப்படுகிறதுமான எல்லாவற்றை விட இன்னைக்கு யாரெல்லாம் கையை விரித்து நாம் ஜெபித்தோமோ, நிறைய பேருடைய கைகளில் கர்த்தர் வெள்ளி தட்டை வைத்திருக்கிறார். அதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், நான் ஆச்சரியப்பட்டது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லா கையிலையும் கர்த்தர் வெள்ளித்தட்டை வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அது 2 தட்டா மாறிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல பாக்குறேன், அதுல சிலருடைய கையில தட்டு அப்படியே தங்க தட்டா மாறிடுச்சு. அது பொன் தட்டா மாறினத எல்லாருக்கும் இல்லை, சிலருடைய கைகளுக்கு வெள்ளித்தட்டை அப்படியே பொன் தட்டா மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மறுரூபமாக கர்த்தர் அவர்களை மறுபடியும் பிரகாசிப்பிக்கிறார், ஒரு விலையேற பெற்றோராய் மாற்றுகிறார். அப்புறம் நம்முடைய கையில், இடது கையில கர்த்தர் தேவன் அருளிய வேதத்தை வைத்திருக்கிறார். இனி உங்களிலிருந்து அந்த வேதம் புறப்பட போகிறது. இவை எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி எல்லாரும் கடைசியா ஒரு விஷய கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இயேசுவின் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. இதோ உடைய கிருபையின் தயவினால் நாங்கள் ஒருமித்து உங்களுடைய சமூகத்தில் கூடி வர உதவி செய்ய. இதோ நீர் எனக்கு கொடுத்த அன்பு துணைவியார் மேசி பூரணம் அவர்கள் கர்த்தருக்குள் உம்மிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றோடு 17 ஆண்டுகள். இந்த 17 ஆண்டுகளும் நீர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கைப்பிடித்து நடக்க வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்று அனுபவிக்கிறவனாய் மாற்றி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நீ கொடுத்த பிள்ளைகள் மாணிக்க கற்களும் ஆண்டவர் வச்சிர கற்களுமாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொன்னபடி எரேமியா 15:16 படி நல்ல வசனத்தை உடைய பிள்ளைகளுக்குள் வைத்திருக்கிறார்கள். விசுவாச வாழ்க்கை, விசுவாச அபிஷேகத்தை, வசனத்தின் அபிஷேகத்தை இன்றைக்கு பொழுந்தருளி இருக்கு. உங்களுடைய கிருபையினால் நிறைத்து இருக்கு. இன்றைக்கு இரவு பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம், இந்த இரட்டை அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகளுடைய மரண பரியந்தம் இவர்களோடு இருப்பது. உங்களுடைய வருகை பரியந்தம் இந்த விசுவாச அபிஷேகமும் வசன அபிஷேகமும் உங்களுடைய வருகை பரியந்தம் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பிக்கொண்டே இருப்பதாக. உங்களுடைய கைகளை விரித்த உங்களுடைய பிள்ளைகளின் கைகளை வெள்ளித்தட்டுகளை வைத்திருக்கிறது. அதில் ஒன்று உள்ள வார்த்தைகளையும் இன்னொன்றில் பொற்பலங்களை வைத்திருக்கிறது. இன்னும் சிலருக்கோ அது பொன் தட்டாய் மாற்றியிருக்கு. யாருக்கெல்லாம் பொன் தட்டை கொடுத்தீரோ அவர்கள் உம்முடைய அந்த விலையேறப்பட்ட கனவான்களாய், விலையேறப்பட்ட கனவதிகளாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. இந்த அபிஷேகம் என்னோடு இருக்கட்டும், எங்களோடு இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும். இரவிலே எரேமியா 15:16 சொல்லி 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 அறிக்கையிட்டு ஜெபித்து இத்தனைக்கு சொல்ல உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.